Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. தாவேகாவின் அமைச்சரவை இன்னைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தாவேகா அமைச்சரவையில அதிமுகவுக்கு இடம் வழங்கப்படல. இது தொடர்பா இப்ப சிவிஎஸ் அணியில ஒரு தீவிர ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சிவிஎஸ் அணியில இருக்கக்கூடியவங்க இப்ப தீவிர ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம். நேயர்களே, தாவேகா அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் வழங்கப்படவில்லை என்ற தகவல் வெளியான நிலையில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவனும் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கிறது? இது அவங்களுடைய மத்தியில என்ன மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தாவேகாவுடைய அமைச்சரவை விரிவாக்கம் என்பது இன்றைய தினம் நடைபெற்றது. 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது சட்டமன்றத்துல தாவேகா அமைச்சரவையுடைய பலம் என்பது 33ஆக முதலமைச்சரோடு சேர்த்து 33ஆக உயர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழகத்தை பொறுத்த மட்டில் 35 அமைச்சர்கள் வரைக்கும் நியமிக்க முடியும் என்ற ஒரு நிலை என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில மீதம் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் பொறுப்பு என்பது விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய 2 கட்சிகளும் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சரவை மட்டும் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில தான் தாவேகாவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை அதிமுகவுல சில எம்எல்ஏக்கள் எடுத்திருந்தாங்க. குறிப்பாக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் தலைமையில முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட இந்த மூவரது தலைமையில பார்த்தோம் என்றால் 25 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துல அந்த புரோட்டஸ்ட் நடக்கும்போது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருந்தாங்க. அவர்களுடைய பெயரும் அமைச்சரவை பட்டியல்ல இடம்பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அதிமுக பெயர் என்பது அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறாத நிலையில அடுத்த கட்டமான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு விஷயங்கள் இதுல விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்களுடன் தற்போது சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர், ஆர் காமராஜ் ஆகிய முன்னாள் அமைச்சர்கள் தற்போது இந்த ஆலோசனையில பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா சட்டப்பேரவையில அதிமுக பொறுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் 22 பேர் தாவேகாவுக்கு எதிர்நிலைப்பாட எடுத்திருந்தாங்க. கட்சியினுடைய உத்தரவாக அந்த எதிர்நிலைப்பாட எடுத்திருந்த நிலையில் கட்சியினுடைய உத்தரவை மீறி இந்த எம்எல்ஏக்கள் 25 பேரும் தாவேகாவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விவாதித்து வருகிறார். குறிப்பா மகாராஷ்டிராவில் நடைபெற்ற இந்த சிவசேனா வழக்கு ஒன்றில் பார்த்தோம் என்றால் கட்சியினுடைய தலைவர் யாரை கட்சியினுடைய தலைவர் யார் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கிறாரோ, கொறடாவாக நியமிக்கிறாரோ அதுவே செல்லும் என உத்தரவு என்பது நீதிமன்ற வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த எம்எல்ஏக்கள் மீது, அதாவது எதிர்நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பது குறித்து இபிஎஸ் ஆலோசித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பாக தற்போது சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புல விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்ற நிலையில் அடுத்தபடியாக சிவிஎஸ் தரப்பில் ஒரு முக்கிய ஆலோசனை நடந்து வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம கேட்டோம். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.